नमस्कार, जय छत्तीसगढ़। अभी इस वक्त हूँ मैं मदुरई में, और मदुरई गॉड्सविल रिहेबिलिटेशन सेंटर पे आया हूँ। और यहाँ मैं मैसेज दिया और काफ़ी अच्छा लगा सर से मिलके। सर ये जो गॉड्सविल रिहेबिलिटेशन सेंटर है उनके फाउंडर हैं ये। और देख सकते हैं कुछ इस प्रकार से ऑर्गेनाइज किए हैं। यहाँ कुछ सीसी कैमरा टीवी भी लगा के रखे हैं, और ये ऑफिस है। और कुछ इस तरीके का शेड्यूल भी है पेशेंट के लिए। यहाँ तकरीबन 13 मेंबर है जिनको मैंने मैसेज दिया, और काफ़ी अच्छा लगा सर मिलकर। थैंक यू सो मच सर। और बस इसी तरीके से मैं आगे बढ़ रहा हूँ और लोगों को जागरूक कर रहा हूँ, नशे के बारे में बता रहा हूँ। तो इसी के साथ बस அவர் வந்து எந்த அதாவது அவர் வந்து சைக்கிள் அடிக்ஷன் அதாவது அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது இந்த ட்ரக் அடிக்ஷன் மட்டும் கிடையாது. இதில் வந்து இப்போ தான் புதுசாக இன்வால்வ் ஆகிறவங்க ட்ரக் மட்டும் இல்லை, எந்த விதமான அடிக்ஷனாக இருந்தாலும் அதில் வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணி முயற்சி பண்ணி எல்லா விதமான ஒரு போதைனா எல்லா விதமான அடிக்ஷனுக்குமே அவர் வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. Basically, we are creating about the awareness about the drugs, what is the harmful and how we can enter into that trap. அவங்க வந்து அதாவது முதல்ல வந்து இந்த மாதிரியான போதை பழக்க வழக்கத்துக்கு எப்படி வர்றாங்க, எப்படி அடிக்ட் ஆகிறாங்க அப்படின்றது வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. There are the 3 steps which takes us to lead into drugs. The first is the taste of the drugs, and second is the self-satisfaction. The third is addiction. அதாவது நம்ம வந்து போதை பழக்கத்துக்கு அறிமுகமானதுக்கு 3 முக்கியமான காரணங்கள் இருக்குது. ஒன்று வந்து டேஸ்ட் பிடிக்கிறது, அதாவது சுவை பிடிக்கிறது. ரெண்டாவது செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்மளை வந்து அந்த போதை வேணும்னு நினைக்கிறது. மூணாவது வந்து அந்த அடிக்ஷன் பழகுறது, அந்த ஒரு போதையை நம்ம பழகிக்கிறது. I want to explain the 3 steps, like how we can end up if we are young, and the first is we are eager to taste the alcohol, smoking, all kind of things. We are eager to taste. And then the second step like the self satisfaction. If once you will take smoking or alcohol, you will just feel okay. And after that, after 1 month you will test 1 month one time. Then slowly it's become a weekly. Okay, it's the self-satisfaction that okay, I am taking in 1 week once time, so it will be not harmful. And the second, the last one is it will be make you addict of the drugs. Then how we can overcome this, I will tell you. அதாவது முதல்ல வந்து சின்ன வயசில் வந்து நம்ம வந்து டேஸ்ட்டுக்காண்டி வந்து எப்படி இருக்குது, ஒரு ஆர்வத்தில் வந்து எப்படி இருக்குதுன்னு நம்ம வந்து முயற்சி பண்ணி பார்க்குறது. முயற்சி பண்ணி பார்க்குறது முதல் ஸ்டெப்பு. அவர் சொல்கிற அந்த டேஸ்ட் நமக்கு பழகின உடனே நம்ம வந்து கொஞ்சமாக என்ன சொன்னால் ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி, ஒரு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி, அப்புறம் வாரத்துக்கு ஒரு வாட்டி, இப்படி வந்து செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்ம வந்து ட்ரை பண்ணுறோம். ஸோ 3ஆவது ஸ்டேஜ் தான் இது ரொம்ப பிடிச்சி போய் அந்த போதை பிடிச்சி போய் நம்ம வந்து அந்த ஒரு ஹார்ம்னஸில் விடுது. இப்போ இது வந்து எப்படி வெளியில் வரலாம் அப்படின்னு வந்து அவர் வந்து வழிகள் சொல்கிறாங்க. So my aim is this one. Like first, say life is beautiful gift from God. So how we are using our life, that's upon to us. Like it's depend on us that how we are using. Many people are using their life in their own ways, but we should not use our life our own will. Yes, like if you are willing to take a drink, we have to avoid something. அதாவது கடவுள் கொடுத்ததுலேயே வந்து வாழ்க்கை ரொம்ப அற்புதமானது. அதை நம்ம வந்து நிறைய தவறான வழிகளில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து இப்போ வந்து இந்த போதை விஷயத்தில் வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு along we are taking the drugs, the alcohol, anything which is harmful to our body, we are taking for the enjoyment. Yes, we are taking for the enjoyment, but the disadvantage it's affects our family. அதாவது நம்ம வந்து முதல்ல வந்து ஒரு ஸ்மோக்கிங்கோ இல்லை வந்து ஒரு குடியவோ நம்ம வந்து ஒரு ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக, ஒரு சந்தோஷத்துக்காக எடுத்துடுறோம்.
ஆனால் அது கடைசியில் வந்து நம்ம ஃபேமிலியை வந்து பாதிக்குது, குடும்பத்தை பாதிக்குது அப்படின்னு சொல்கிறோம். My aim is Mission Drugs Free India. I am riding all India cycle. I have complete 5 state by cycle, 3000 kilometer, and I enter into Madurai with the Mission Drugs Free India. And my motto is do not enjoy drugs, enjoy healthy life. அதாவது அவர் வந்து இது வரைக்கும் வந்து அவர் அவர் வந்து மிஷன், அதாவது போதை இல்லாத இந்தியா அப்படின்ற ஒரு இயக்கத்தை, அதாவது அந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு நினச்சிருக்காரு. 5 மாநிலங்களை சுற்றிருக்காரு. அதில் வந்து நாட் என்ஜாய் ட்ரக்ஸ், அதாவது போதையை வந்து ரசிக்காதீர்கள், வாழ்க்கையை ரசிங்கள் அப்படின்ற ஒரு கோட்பாடோட வந்து அவர் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக முயற்சி பண்ணியிருக்காரு. In the last drugs, it might be anything: heroin, drugs, injection, tablet, smoking, alcohol. It might be anything. It's killer of our life. Okay. So I will give you some disadvantages of the drugs and how we can overcome. I will tell you. ஹெராயினாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு கொக்கைன் அப்படின்னு கஞ்சா, இந்த மாதிரி போதை எந்த இதுவாக இருந்தாலுமே அது நம்ம வந்து உடலை பாதிக்க வச்சுன்னா, வாழ்க்கையை பாதிக்க வச்சுன்னா அதை வந்து எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்கிறேன். So first it's affect our health, our kidney, yes, our lungs, our nervous system, our brain. It's harm to all the drugs harms our body. First our health, it's affect our health. முதல்ல நம்ம உடல்நிலையை பாதிக்கும். ரெண்டாவது வந்து பிரெயின், கிட்னி, லங்ஸ், நுரையீரல், nervous system, நரம்பு மண்டலம், all is affect our whole body. அது நம்ம டோட்டலாக நம்ம பாடியே ஃபுல்லாக வந்து இந்த அதாவது போதை பழக்கம் வந்து நம்மளை ஃபுல்லாமே வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. Second is losing job. If you will take drugs, after that you will lose your job. Whatever job you are doing, suppose you are working in bank, if you will start taking drugs, you will not do your work properly, you will not reach on time your duty, you will lose your job. So this is the harmful of the drugs. அதாவது நம்ம அடுத்து நம்ம பாதிக்கப்படுற விஷயம் நம்ம தொழில், வேலை, தொழில். நம்ம வந்து போதையை அதிகமாக எடுத்து பழக ஆரம்பித்தோம் அப்படின்னா முதல்ல வந்து டயத்துக்கு வேலைக்கு போக மாட்டோம், வேலைக்கு போக மாட்டோம், நம்ம வந்து லேட்டாக போவோம், இதனால் கவனங்கள் இழப்போம், இதனால் நம்ம வந்து வேலைகள், தொழில் விஷயங்கள் வந்து பிரச்சனை உண்டாகும். Increasing financial troubles, like if you are addicted with the drugs, if you do not have money, you will enter into the crime about take to drugs. If you don't have money, you need alcohol, what you will do? You will do some crime, you will thief something, you will go somewhere and you will ask money. Yes, it will lead into the crime. It's increase the financial troubles. Like if you are wealthy man, you will lose all your money, your things when you start to work. I will give example of in my village. There were a 20 acres landholder man. He started to take a drink and he lose his all the land. Now he is become like 5-6 acres. அதாவது நம்ம வந்து அடுத்த கட்ட பிரச்சனை என்னன்னா ஃபைனான்சியல் கிரைசிஸ், அதாவது பொருளாதார நெருக்கடி வந்துடும். நம்ம வந்து போதைக்கு ரொம்ப அடிமையாகி நம்ம கையில் காசு இல்லாதப்போ அடுத்த கட்டமாக நம்ம என்ன செய்ய நினைப்போம் அப்படின்னா, நம்ம வந்து கையில் காசு இல்லை ஆனால் போதை தேவைப்படுது, நமக்கு வந்து ஆல்கஹாலோ ஸ்மோக்கிங் ஏதோ ஒன்று தேவைப்படுதுன்னா அடுத்து கிரைம், அதாவது நம்ம வந்து ஒரு திருடு, வழிப்பறி, இந்த மாதிரி ஏதாவது செயல்களில் ஈடுபடுறதுக்கு தோணும். அவங்க ஊரில் ஒரு பெரிய ஒரு 20 வீடோ பெரிய வச்சு ஒரு பெரிய ஒரு பணக்கார ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் வந்து கடைசியில் வந்து இந்த போதை பழக்கத்தினாலவே அவன் எல்லாத்தையுமே இழந்து கடைசி நீங்கள் வந்து ரொம்ப அடுத்த ரோட்டுக்கு வந்துட்டாரு சொல்லி வச்சுருக்காரு. I have written so many things, it will take a little time, but I will go fast, okay? It's breaking relationship between your family, like with your wife, with your children, yes, with your friends, with your colleague. So it's break relationship when we take the drugs. Another thing, it's lead us to the harmful behavior. When we take drugs, we will not listen to anyone. We will not follow the rules of the government, like
signal, if his red light is burning, we will not bother about it and we will ride our bike like that. We will drive like anything, yes. So it's bring us in us harmful behavior. Yes, you will not bother about anything. You will abuse someone else after drinking. You will started the unwanted things. So this is one thing. அதாவது முதல்ல வந்து நம்ம குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரும். நம்ம போதையை எடுத்துக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக குடும்பத்துக்குள்ள வந்து பிரச்சனை உண்டாகுது. ரெண்டாவது விஷயம் என்ன சொல்றாருன்னா, நம்ம வந்து ஹார்ம்ஃபுல் பிஹேவியர், நம்ம வந்து மற்றவர்களை பாதிப்படை செய்யல, நம்மளே நம்ம பாதிப்படை செய்கிற ஒரு நடவடிக்கையை போயிடுவோம். ஒரு நம்ம போதை எடுத்ததுக்கப்புறம் ஒரு சிக்னலை கூட, ரோட்டில் சிக்னலை கூட மதிக்காமல் போகிறது, அந்த மாதிரியான தன்மைகளாக உருவாகிடும். அதாவது கவர்மெண்ட்டில் வந்து நம்ம வந்து அதை மீறி ஓவராக ஒரு வேறு மாதிரியான நம்மளுடைய பிஹேவியர் மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. Not living simple life. சாதாரண வாழ்க்கை வாழ மாட்டோம். Wastage of time. If you will start taking drugs, you have already have experience that after taking drugs, you will waste your time. You will drink the alcohol, you will take the drugs, heroin, and you will be somewhere, not bother about the time. You will not go on time job, or you will not do your work, any work on time. So that's losing the time, wastage of the time if you will take the drugs. நேரத்தை வந்து வீணடிச்சிடுவோம். அதாவது நம்ம வந்து குடிக்க போய் உட்காந்துருவோம், நம்ம வீட்டில் எங்கேயாவது உட்காந்துட்டு குடிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து செய்ய வேண்டிய வேலைகளை செய்ய வேண்டிய நேரத்தை செய்ய மாட்டோம். ஒருவேளை நம்ம தொழிலுக்கு போகிறோம்னா கூட போக மாட்டோம். நம்ம டைமும் வேஸ்ட் ஆகும், நம்ம வேலை எல்லாமே வந்து கெட்டு போயிடும். Losing happiness of our family. If you will take drugs, it's very important point that if you will start taking drugs for enjoyment yourself, but how many people belong behind you? Your brother, your sister, your mother, your father, yes, whole family. If you will start taking drugs, all the family will get into the problem, losing their happiness. They will not at all happy because you are taking drugs. They are behind you. They will search you. If you will not go at night, you are on time in your home, they will search you. They will be worried about you. So they will totally lose their happiness in your family because of the drugs. நம்ம குடும்பத்தோடு இருக்க வேண்டிய சந்தோஷம் வந்து நம்ம குடும்பத்தோட சந்தோஷம் வந்து கெட்டு போகும். நம்ம வந்து அடிக்கடி நம்ம குடிக்கிறதுக்கு அடிக்ட் ஆகி இந்த மாதிரி போகிறதுனால வந்து நம்ம வந்து இருக்க வேண்டிய சேர வேண்டிய நேரத்துக்கு வீட்டுக்கு போய் கூட சேர மாட்டோம். நம்மளுடைய சந்தோஷத்துக்காக நம்ம வந்து ஒரு போதைப் பொருளை எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது நம்மளை மட்டும் பாதிக்காது, நம்மளை மட்டும் சந்தோஷமாக இருக்கும். நம்ம சுற்றி இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து பாதிப்பு வந்து பயங்கரமாக ஏற்படுத்தும். ஒரு டயத்துக்கு நம்ம கரெக்டான டயத்துக்கு வந்து வீட்டுக்கு போக மாட்டோம். அதனால என்ன ஆகும்னா அவங்க வந்து நம்மளை தேட ஆரம்பிப்பாங்க. இப்படி தேட ஆரம்பிக்கும் அவங்களுக்கு வந்து மன உளைச்சல்லாம் உண்டாகும். இந்த மாதிரியான வந்து வேறு விதமான பாதிப்புகள் குடும்பத்துக்கு உள்ள வந்து சிக்கலை உண்டாக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. I will give you some specific about the drugs. Amphetamine is a drugs. Before it was using for the medicine, but it's become people are using for the as a drugs. Amphetamine has a power to break our nervous system. Okay, it's release the different kind of the liquid in our brain, and you will become addict. அதாவது பெட்டாமைன் அப்படின்ற ஒரு ட்ரக்கை பற்றி அவர் வந்து சொல்ல விரும்புகிறாரு. அது வந்து முதல்ல வந்து மெடிக்கல் டர்ம்ஸ்க்கு மட்டும்தான், அதாவது மருத்துவ பர்பஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து காலப்போக்கில் வந்து போதைப் பொருளாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கனால அந்த போதைப் பொருட்களை உட்கொண்டால் நம்ம பின்னாடி இருக்க நரம்பு மண்டலம் ஃபுல்லாக பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. So this amphetamines this effect that you will speak more after taking drugs, alcohol, you will speak more. Okay. Second is not feeling hungry, भूख नहीं लगेगा. Okay. Third is you will feel enjoyment. அதாவது நமக்கு வந்து அந்த பெட்டாமின் எடுத்ததுக்கப்புறம் வந்து போதை ஏறும். ரெண்டாவது வந்து நமக்கு வந்து பசியின்மை ஏற்படும். ஃபீல் என்ஜாய்மெண்ட். நம்ம வந்து நமக்கு செல்ஃபாக நம்ம வந்து நமக்கு அந்த போதை ஏறினாலும் நமக்கு ஒரு ஒரு சந்தோஷமான உணர்வு இருக்கும். அந்த மாதிரி நமக்கு உணர்வு ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு மட்டும் அந்த வர வைக்கிறாங்க. And this is affects our total health. It's increase HIV, sexual power. When you will take the drugs, we felt like that, but it's not that. It's and another thing is which is not a real. After taking drugs,
we feel that it is real. We imagination power it's increased, okay, and it's straight into the crime effects. நமக்கு வந்து போதை வந்து நமக்கு அதிகப்படியான ஒரு தைரியத்தையும் ஒரு உற்சாகத்தையும் உண்டாக்குறதுனால நம்ம வந்து கிரைம், அதாவது கிரைம்னா குற்றவியல் நடவடிக்கைகளுக்கு செயல்படுறதுக்கு கூட வந்து வாய்ப்பு இருக்கு. நம்ம வந்து அது வந்து ஒரு அது ஒரு மாய தோற்றம் தான், அது உண்மை கிடையாது. அந்த அது கொடுக்குற தைரியம் வந்து உண்மை கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. Why this is because of not getting well sleep, that's why people are starting this kind of activities. This is a little high drugs, but people are such a active in such kind of these activities, okay. So it's increased mental illness without sleep. no, and as I say, it is written that basically those who are getting not getting sleep, here people are started using. So after taking this kind of alcohol or all those things, they are entering into that kind of thing. அதாவது நம்ம தூக்கம் சில சமயம் நம்ம தூக்கமின்மையா இருக்கு, அதனால நம்ம வந்து தூக்கம் இல்லாம இருக்குன்றதுக்காக வந்து நம்ம வந்து சில சமயம் வந்து போதை உட்கொள்ளும் போது நம்ம வந்து தூக்கம் வருது நினைச்சிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறது. அந்த மாதிரி அது உண்மையான தூக்கம் கிடையாது. அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் உண்மையா தூங்குறோம்னு நினைச்சு நம்ம வந்து தப்பா யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. So just I want to encourage you to do all that. Let us use our life in right path, okay, and save the people, those who are active in that kind of problem. You are here to leave the drugs. Yes, after leaving this, we have to be a unit. We need to take our responsibility towards our family, towards our community, towards friends. Yes, and we need to make them understand. We need to take our responsibility. Then only our India will be drugs free. One person I cannot go everywhere and tell. Yes, so we need to take our responsibility and share the message about this disadvantage of the drugs and make India drugs free. அதாவது முதல்ல வந்து போதை உட்கொள்றதை நம்ம நிறுத்திட்டு நம்ம வந்து இதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து இது மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கும் நம்ம வந்து போதையோட விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். இவர் ஏற்படுத்துகிற விழிப்புணர்வானது 1% கூட இருக்காது. இவரால் எல்லா பக்கமும் போய் வந்து இவரால் சொல்ல முடியாது. அதனால இங்கே இருந்து ரெக்கவர் ஆகிறவங்க இந்த மாதிரி ஆட்கள் வந்து நம்ம இதை கேட்கிற விழிப்புணர்வு கேட்கிறவங்க வந்து நீங்கள் வந்து ஒரு இடத்துலையும் போய் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி மற்றவர்களே இந்த மாதிரி ஒரு குழியிலிருந்து விழாமல் தடுத்தீங்கன்னா ஒரு போதையற்ற ஒரு இந்தியான்ற ஒரு உண்மையான ஒரு இது வந்து உண்டாகும். Sir, I have two slogans. I will say no or say. They will say no to drugs. Okay. And another thing, we want. Okay. So they will say drugs free India. So this is the two say no to drugs. If we want drugs free India. இப்போ ஒரு நோன்னு சொல்லும்போது சே நோ டு ட்ரக்ஸ்ன்னு சொல்லணுமா, வி வாண்ட்னு சொல்லுவோம் ட்ரக்ஸ் ஃப்ரீ இந்தியான்னு சொல்லணுமா? திருப்பி அதாவது நீங்கள் அவர் நோன்னு சொல்லும்போது சே நோ டு ட்ரக்ஸ், சே நோ டு ட்ரக்ஸ் அப்படின்ற வாசகத்தை கோர்ஸாக சொல்லணும். இந்த இருக்கிறதுலாம் பார்த்து சொல்லணும். அவர் நோன்னு சொல்லும்போது சே நோ டு ட்ரக்ஸ், வி வாண்ட் அப்படின்னு சொல்லும்போது ட்ரக்ஸ் ஃப்ரீ இந்தியா அப்படின்னு கம்பெனி சோழ சாப்பிட்டு. பிரச்சனை மாதிரி ஓகே. எல்லாருமே சொல்லலாம். இப்போ ஒரு ஹிந்தியில் சொல்லுவாங்களா சார், அது அப்படியே அவங்க ஹிந்தியில் அப்படியே ரிப்பீட் பண்ணணும். அது இது கடைசி அவங்க சொல்லும்போது அவர் அந்த ஸ்லோகன் மட்டும் சொல்லுவாங்க. அவங்க ஹிந்தியில் சொல்ல அப்படியே ரிப்பீட் பண்ணுவோம். मैं प्रतिज्ञा करता हूँ कि मैं किसी भी तरीके की नशे की सेवन नहीं करूँगा, ना ही अपने किसी परिचित से नशा करने के लिए कहूँगा। मैं नशे की
की गंभीर परिणामों से अवगत कराऊंगा तथा उन्हें नशा मुक्त जीवन जीने का आग्रह करूंगा। मैं अपने शरीर घर परिवार आस पड़ोस व राष्ट्र की नशे से रक्षा करने के लिए हर संभव कोशिश करूंगा। नशा समस्या बुराइयों का जड़ है। मैं इस बुराई को जड़ से खत्म करने का शपथ लेता हूँ। அதாவது சே நோ டு ட்ரக்ஸ். அவர் நோ சொல்லும்போது சே நோ டு ட்ரக்ஸ் ன்னு கத்தணும். வி வாண்ட் சொல்லும்போது ட்ரக்ஸ் ஃப்ரீ இந்தியான்னு கத்தணும். Okay, it will be for 4 time. ஓ நான் ஆல்ரெடி சொல்லுங்க. This one 4 time and this one also. Say no to drugs. 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 We want drugs in India. 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 We want drugs in